ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஃபாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சூப் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற அளவு எல்லாமே 1/2 kg சிக்கனுக்கு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், பூண்டு 20 பல், இஞ்சி 1 இன்ச் அளவு, ஒரே ஒரு பட்டைத்துண்டு. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ½ kg சிக்கனுக்கு இந்த அளவு நான் சொல்லியிருக்கேன். வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. வேறெல்லாம் இதில் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பட்டைத்துண்டு, 3 கிராம்பு இதை ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சிக்கனை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் சூப்புக்கு அப்படிங்கிறதுனால அவ்வளோவா பீஸா எடுக்கலை, கொஞ்சம் எலும்பாக தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த சிக்கன் பீஸை அது கலர் சேஞ்ச் ஆகணும். கொஞ்சம் அப்போ பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை விடாமல் அப்படியே நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அந்த பீஸ் பிஞ்சு போயிடும் அப்படியே. அதனால் ஃபஸ்ட்டு இதை ஆயிலில் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அதில் சேர்த்துடணும். வெங்காயம், இஞ்சி, பூண்டு மசாலா அதில் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுறணும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். மசாலோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். சிக்கனையும் மசாலையும் சேர்த்து கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் அதில் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதான் டோட்டலாக நான் 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு நீங்கள் 3 விசில் அல்லது 4 விசில் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.